மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவில் பூமிகா தன் தம்பியின் மருந்து சீட்டை பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். அவளது தம்பி ஆகாஷுக்கு இதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டது. அப்போது உள்ளே வந்தாள் அவளது சித்தி பார்வதி. "என்னடி அழுதுகிட்டே இருந்தா? பணம் வந்துடுமா? நான் சொல்றத கேளு. அந்த வர்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வாரிசு மித்திரன் இருக்கான்ல, அவனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு. அதுல அவனுக்கு கண்ணும் தெரியாது, கால்களும் வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. அவனுக்கு பணிவிடை செய்ய ஒரு பொண்ணு வேணுமா. அவங்க குடும்பம் உன் தம்பி ஆபரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்" என்றாள் பார்வதி அதிகாரமாக. பூமிகா அதிர்ந்து போனாள். "சித்தி, எனக்கு யாரோ ஒருத்தரோட சொத்துக்காக போக விருப்பம் இல்லை. உன் தம்பி உயிர் வாழணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அந்த மித்திரன் ரொம்ப கோபக்காரன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாம உன் தம்பியை காப்பாத்திடலாம். ஒழுங்கா சம்மதிச்சிடு" என்று மிரட்டினாள் சித்தி. தன் தம்பியின் உயிருக்காக பூமிகா தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய துணிந்தாள். மறுநாளே எளிமையான முறையில் திருமணம் முடிந்தது. பூமிகா ஒரு பெரிய அமைதியான பண்ணை வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள். அந்த வீடு பார்ப்பதற்கே ஒரு கோட்டை போல இருந்தது. ஆனால் அங்கிருந்த வேலைக்காரர்கள் கூட யாரும் அதிகமாக பேசவில்லை. ஒரு வயதான காவலாளி பூமிகாவை நோக்கி வந்து, "அம்மா, தம்பி மேலே இருக்கிற அறையில இருக்காரு. அவர் அறைக்குள்ள எப்போதும் இருட்டாதான் இருக்கும். நீங்க பார்த்து போங்க" என்றார். பூமிகா மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறி அந்த அறைக்கு வெளியே நின்றாள். அவளது இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அறை முழுவதும் கனமான திரைகளால் மூடப்பட்டு இருள் சூழ்ந்திருந்தது. அறையின் ஒரு மூலையில் சக்கர நாற்காலியில் ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. "யார் அது? ஏன் அனுமதி இல்லாம யார் உள்ள வந்தது?" என்ற அந்த குரலில் ஒரு கம்பீரமும் அதே சமயம் கடுமையான கோபமும் இருந்தது. நான் பூமிகா, உங்க மனைவி" என்று நடுங்கும் குரலில் கூறினாள் பூமிகா. மித்திரன் தன் சக்கர நாற்காலியை மெதுவாக திருப்பி அவளை நோக்கி வந்தான். அவன் முகத்தில் ஒரு கருப்பு கண்ணாடி இருந்தது. "மனைவியா? என் குடும்பம் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க? உனக்கு என்ன வேணும்? பணம்தானே?" என்று கசப்புடன் கேட்டான். பூமிகா கண்களில் கண்ணீருடன் "நான் பணத்துக்காக" என்று பேசத் தொடங்கினாள். "நிறுத்து. இந்த உலகத்துல எல்லாரும் பணத்துக்காகத்தான் என்கிட்ட வர்றாங்க. இந்த அறைக்குள்ள நீ இருக்கணும்னா என் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படணும். தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது. அந்த மூலையில இருக்கிற சோபாவில் படுத்துக்கோ" என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டான் மித்திரன். பூமிகா அமைதியாக அந்த இருட்டு அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து தன் விதியை நினைத்து அழுதாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவளது கணவன் மித்திரன் ஒரு பலவீனமானவன் அல்ல, மாறாக தன் எதிரிகளை வீழ்த்த காத்திருக்கும் ஒரு சிங்கம் என்று. அடுத்த நாள் காலை பூமிகா அதிகாலையிலேயே எழுந்து அந்த அறையை மெதுவாக பார்த்தாள். மித்திரன் இன்னும் அதே சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்திருப்பது போல தெரிந்தது. திடீரென பூமிகாவின் மொபைல் போன் அதிர்ந்தது. அவளது சித்தி பார்வதி தான் கூப்பிட்டிருந்தாள். பூமிகா பயந்து கொண்டே அறையின் வெளியே வந்து போனை எடுத்தாள். "ஏய் பூமிகா, அங்கே போய் 1 நாள் ஆச்சு. இன்னும் அந்த மித்திரனோட அக்கௌண்ட்ல இருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. நீ அங்கே சும்மா இருக்க போனியா? எப்படியாவது அவனோட செக் புக்கு அல்லது ஏடிஎம் கார்டை எடுத்து எங்களுக்கு பணத்தை அனுப்பு. இல்லைன்னா உன் தம்பிக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய சிகிச்சையை நான் நிறுத்திடுவேன்" என்று மிரட்டினாள் பார்வதி. "சித்தி, அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு. நான் இப்போ தான் வந்திருக்கேன். ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது" என்று பூமிகா கெஞ்சினாள். "எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாயங்காலத்துக்குள்ளே பணம் வரல, அப்புறம் உன் தம்பிக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை" என்று போனை துண்டித்தாள் சித்தி. பூமிகாவுக்கு தலை சுற்றியது. தன் தம்பியின் நிலை நினைத்து அழுது கொண்டே மீண்டும் அறைக்குள் நுழைந்தாள். மித்திரனின் சக்கர நாற்காலியின் அருகே சென்று நின்றாள். "மிஸ்டர் மித்திரன், எனக்கு ஒரு உதவி வேணும்" என்று மெல்லிய குரலில் கேட்டாள். மித்திரன் தன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்து அவளை கேலியாக பார்ப்பது போல் உணர்ந்தாள் பூமிகா. சொல்லு. எந்த உதவிக்கு எத்தனை லட்சம் வேணும்னு மட்டும் சொல்லு" என்றான் ஒருவித வெறுப்புடன். "இல்லை, அது என் தம்பியோட மருத்துவ செலவுக்கு." "போதும், நிறுத்து." மித்திரன் தன் சக்கர நாற்காலியை வேகமாக நகர்த்தி அவளுக்கு மிக அருகில் வந்தான். "நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு காலையிலேயே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து போட்ட பிளான் இதுன்னு எனக்கு தெரியும். அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம்னு பார்க்குறியா?
இல்லைங்க, நான் நடிக்கலை, நிஜமாவே என் தம்பிக்கு என்று பூமிகா அழத் தொடங்கினாள். இந்த கண்ணீர், இந்த ஏமாற்று வேலை எல்லாம் என்கிட்ட செல்லாது பூமிகா. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. பணத்துக்காக தன்னை வித்துக்கிற ஒரு பொண்ணு நீ. போ, இங்கேருந்து வெளியே போ என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் பூமிகாவின் இதயத்தை கிழிக்க அவள் அழுது கொண்டே அறையை விட்டு வெளியே ஓடினாள். மித்திரன் தன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டான். எல்லா பெண்களும் பணம் பேராசை பிடித்தவர்கள்தான் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். ஆனால் பூமிகாவின் அந்த உண்மையான அழுகை சத்தம் அவனது ஆழ்மனதில் ஏதோ ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியதை அவனால் தடுக்க முடியவில்லை. பூமிகா தன்னை தேய்ச்சி கொண்டு சும்மா இருக்க விரும்பாமல் அந்த பண்ணை வீட்டின் சமையலறைக்கு சென்றாள். அந்த வீடு பெரியதாக இருந்தாலும் சரியாக பராமரிக்கப்படாமல் தூசியாக இருந்தது. அவள் சமையலறையை தூய்மை செய்து தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றத் தொடங்கினாள். வேலை செய்வது அவளது மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாக இருந்தது. தோட்டத்து முதிய காவலாளி இதை பார்த்துவிட்டு, அம்மா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. தம்பி தான் யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு என்றார். பரவாயில்லைங்க ஐயா, சும்மா இருந்தால் எனக்கு தம்பியோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது எனக்கு பிடிச்சிருக்கு என்று புன்னகையுடன் கூறினாள் பூமிகா. அந்த முதியவர் நேராக மேலே மித்திரனின் அறைக்கு சென்று, தம்பி, அந்த பொண்ணு விடியற்காலையில் இருந்தே வீடு முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தோட்டம் இப்போ தான் பார்க்க அழகாக இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது தம்பி என்றார். மித்திரன் தன் மனதில், நல்ல பொண்ணா? எல்லாம் நடிப்பு. இந்த வீட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்று நோட்டம் பார்க்கிறாள் என்று நினைத்து அவளை உடனே இங்கே வர சொல்லுங்க என்றான். பூமிகா அறைக்குள் வந்தாள். அவளது கைகளில் வன்கரையும் நெற்றியில் வேர்வையும் இருந்தது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் என்று மித்திரன் கர்ஜித்தான். வேலைக்காரி மாதிரி நடித்து இந்த வீட்டு ரகசியங்களை திருட பார்க்குறியா? ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனாலும் உன்னை ஜெயிலு தள்ளுவேன் என்றான். பூமிகா அதிர்ந்து போனாள். இல்லைங்க, நான் சும்மா இருக்க பயமாக இருக்குன்னு தான் வேலை செஞ்சேன். நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்று தேம்பினாள். பூமிகாவின் அந்த தேம்பல் மித்திரனின் பிடிவாதத்தை சற்றே தளர்த்தியது. அவளது குரலில் இருந்த ஏதோ ஒரு உண்மை அவனுக்கு புரிந்தது. சரி, இனிமேல் என் அறைக்குள்ளே நான் கூப்பிடாமல் வரக்கூடாது. என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, போ என்று சற்றே குரலை தாழ்த்தி கூறினான். அடுத்த நாள் மதியம் மித்திரனின் மாமா மகன் அசோக் அந்த வீட்டிற்கு வந்தான். அவன் பார்வையில் ஒரு நரித்தனம் இருந்தது. அவன் சில பத்திரங்களை எடுத்துக்கொண்டு மித்திரனின் அறைக்கு சென்றான். மித்திரன், பிஸ்னஸில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லாததால் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி பேப்பரில் கையெழுத்து போட்டுடு. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்று அசோக் நைஸாக பேசினான். பூமிகா அந்த சமயம் மித்திரனுக்கு காப்பி கொண்டு வந்தாள். அவள் தந்தை ஒரு சிறு தொழில் செய்து வந்ததால் அவளுக்கு பத்திரங்களை படிக்க தெரியும். அசோக் காட்டிய பத்திரத்தின் கடைசி பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய வாசகத்தை அவள் கவனித்தாள். அதில் மித்திரனின் மொத்த சொத்துக்களும் அசோக் பெயருக்கு மாற்றப்படுகிறது என்று மறைமுகமாக எழுதப்பட்டிருந்தது. பூமிகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் மித்திரனின் பார்வையின்மையை பயன்படுத்தி ஏமாற்றுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. மித்திரன் பேனாவை எடுத்து, அசோக், எனக்கு பார்வை சரியில்லாததால் எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லு என்றான். அசோக் அவசரமாக, இதோ இங்கே தான் மித்திரன், இந்த எக்ஸ்போர்ட் இடத்துல போடு என்றான். பூமிகா சட்டென்று குறுக்கிட்டு, ஐயோ, சாமி கும்பிடாமல் எப்படிங்க கையெழுத்து போட முடியும்? இருங்க, நான் காப்பியை வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வர்றேன் என்று கூறி வேண்டும் என்றே அசோக்கின் கையில் இருந்த பத்திரங்கள் மீது சூடான காப்பியை கொட்டினாள். ஆ, என்னடி பண்ணிட்ட என்று அசோக் கத்தினான். அந்த பத்திரங்கள் காப்பியில் நனைந்து வீணாகின. ஐயோ சாரிங்க, என் கை நழுவிடுச்சு என்று பூமிகா பயப்படுவது போல் நடித்தாள். அசோக் கோபத்துடன், நான் நாளைக்கு வேற பேப்பர் கொண்டு வர்றேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் மித்திரன் கோபமாக, ஏன் இப்படி பண்ண பூமிகா என்று கடிந்து கொண்டான். பூமிகா மெதுவாக, அவர் கொண்டு வந்த பேப்பர் ஆபத்தானதுங்க. அதில் உங்கள் சொத்துக்களை அவர் பேருக்கும் அது ஒன்று எழுதியிருந்தது. நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தா உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருப்பார் என்றாள்.
மித்திரன் அதிர்ந்து போனான். அவனுக்கு ஏற்கனவே அசோக் மேல் சந்தேகம் இருந்தது. ஆனால் பூமிகா இவ்வளவு நுணுக்கமாக கவனிப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்ற வியப்புடன் கேட்டான் மித்திரன். என் அப்பாவோட பிஸ்னஸையும் இப்படித்தான் ஏமாத்தி பறிச்சாங்க. அதே மாதிரி வாசகம்தான் அதுலேயே இருந்தது. அதான் தடுத்தேன் என்று தலை குனிந்தாள். மித்திரனின் மனதில் பூமிகா பற்றிய பிம்பம் முற்றிலும் மாறியது. அப்போ நீ என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாத்தியிருக்கியா என்று அவன் குரல் முதன்முறையாக மென்மையாக ஒலித்தது. அன்று இரவு பண்ணை வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. பூமிகா மித்திரனுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாள். மித்திரன் அவளை ஏறிட்டு பார்த்தான். பூமிகா, இந்த உலகத்தில் இதுவரை நான் யாரையுமே நம்பினதில்லை. ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. நீ எனக்காக என் சொந்தக்காரங்களையே எதிர்த்து நின்னப்பவே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்றான். அவன் மெதுவாக தன் முகத்தில் இருந்த கருப்பு கண்ணாடியை கலற்றினான். அங்கே ஒரு அழகான கூர்மையான கண்கள் தெரிந்தன. அதில் எந்த பார்வை குறைபாடும் இல்லை. பூமிகா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். உங்க கண்ணு. அவள் பேசி முடிப்பதற்குள் மித்திரன் அந்த சக்கர நாற்காலியில் இருந்து கம்பீரமாக எழுந்து நேராக பூமிகாவின் முன்னால் வந்து நின்றான். அவனது 6 அடி உயர கம்பீர தோற்றத்தைக் கண்டு பூமிகா வாயடைத்து போனாள். எனக்கு எந்த குறையும் இல்லை பூமிகா. என் பார்வையும் போகலை, என் கால்களும் முடங்கி போகலை என்றான் அழுத்தமான குரலில். அப்போ ஏன் இப்படி நடிக்கிறீங்க என்று பூமிகா திகைத்து கேட்டாள். என் அப்பாவோட மரணம் ஒரு விபத்து இல்லை பூமிகா, அது ஒரு திட்டமிட்ட கொலை. எனக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னா நான் ஒரு முடக்கப்பட்டவனாக இருந்தால் தான் என் எதிரிகள் தைரியமாக வெளியே வருவாங்க. அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கத்தான் இந்த நாடகம். வெளியே இருக்கிற உலகத்துக்கு நான் இன்னும் பலவீனமான மித்திரன்தான். ஆனால் இந்த அறைக்குள்ள உன்கிட்ட மட்டும் நான் உண்மையாக இருக்க போகிறேன். உன்னை நான் நம்புகிறேன் என்றான் மித்திரன் அவளது கண்களை உச்சு பார்த்து. பூமிகாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இவ்வளவு பெரிய ரகசியத்தை அவன் அவளிடம் பகிர்ந்து கொண்டதே அவளுக்கு அவன் மேல் பெரும் மரியாதையை ஏற்படுத்தியது. நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் என்றைக்குமே காப்பாற்றுவேன். உங்கள் நிழலாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள் பூமிகா. மித்திரனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இருட்டு அறையில் வாழ்ந்த அந்த ராஜாவுக்கு பூமிகா என்ற ஒளியின் மூலம் ஒரு வலிமையான துணை கிடைத்து விட்டது. மறுநாள் காலை பண்ணை வீட்டில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. ஆனால் அந்த மாளிகைக்குள் இன்னும் ஒரு மறைமுக போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பூமிகாவும் மித்திரனும் மட்டுமே அறிவார்கள். அதிகாலையிலேயே சமையலறைக்கு வந்த பூமிகா மித்திரனுக்காக தனியாக உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் இப்போது பயத்திற்கு பதிலாக ஒரு புதிய பொறுப்பும் மித்திரன் மீது ஒரு மென்மையான மரியாதையும் பிறந்திருந்தது. அப்போது அவளது போன் மீண்டும் அடித்தது. திரையில் சித்தி என்று வந்ததும் பூமிகாவின் முகம் சுருங்கியது. ஆயினும் தம்பியின் நினைவாக போனை எடுத்தாள். ஏய் பூமிகா, நேற்று சாயங்காலமே பணம் வரணும்னு சொன்னேனே, என்னாச்சு? இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபாய் கூட வரலை. நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று பார்வதி எடுத்த உடனேயே கத்தினாள். பூமிகா சமையலறை கதவை சாத்திவிட்டு, சித்தி, நான் உங்ககிட்ட நேற்றே சொன்னேன்ல சித்தி, அவர் இப்போ எந்த பத்திரத்துலேயும் கையெழுத்து போடுற நிலைமையில் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சொத்தை ஏமாற்ற பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் என்னால் திடீர்னு பணம் கேட்க முடியாது என்றால் உறுதியாக. என்னடி, அங்கே போன 2 நாள்லையே உனக்கு கனவு மேலே பாசம் வந்துடுச்சா? இங்கே உன் தம்பி ஆகாஷுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடணும். இன்றைக்கி மதியத்துக்குள்ளே 5 லட்சம் கட்டலைன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அப்புறம் அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் காரணம் என்று மிரட்டிவிட்டு ஃபோனை துண்டித்தாள் பார்வதி. பூமிகாவுக்கு கண்கள் கலங்கின. சமையலறை மேடையை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். ஆகாஷ், உன்னை எப்படி காப்பாற்றுவேன் என்று தனக்குள் விம்மினாள். யாருக்காக அழுகை பூமிகா என்ற ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. பூமிகா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே மித்திரன் தன் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்களில் இப்போது அந்த பழைய கோபமும் வெறுப்பும் இல்லை. மிஸ்டர் மித்திரன், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? யாராவது பார்த்தா என்று பூமிகா பதறினாள். இந்த வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் பூமிகா. இங்கே நாம் பேசுகிறது வெளியே போகாது. முதல்ல உன் அழுகையை நிறுத்து. உன் சித்தி ஃபோன் பண்ணாங்களா என்று கேட்டான் மித்திரன்.
பூமிகா மெதுவாக தலையசைத்தாள். என் தம்பி ஆகாஷோட ஆபரேஷனுக்கு இன்னைக்கு மதியம் 5 லட்சம் கட்டணுமாம். இல்லைனா என்று மேலே பேச முடியாமல் அழுதாள். மித்ரன் தன் சக்கர நாற்காலியை நகர்த்தி அவள் அருகே வந்தான். தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து அதில் 5 லட்சத்திற்கான தொகையை எழுதி பூமிகாவிடம் நீட்டினான். இந்தா, இதை உன் சித்தி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாத. இந்த செக்கை எடுத்துட்டு நேராக சிட்டி ஹாஸ்பிட்டலில் போ. அங்கே இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அரவிந்த் என் நண்பர் தான். அவரே ஆகாஷோட ஆப்ரேஷனை பொறுப்பேற்று நடத்துவார். உன் தம்பியோட படிப்பு, மருத்துவம் எல்லா செலவையும் இனி நான் பார்த்துக்கிறேன். நீ உன் சித்திக்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்றான் அழுத்தமாக. பூமிகாவுக்கு அந்த செக்கை பார்த்ததும் கைகள் நடுங்கின. மித்ரன், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை. நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு என் உயிரெலாம் கொடுக்க வேணாம் பூமிகா. மித்ரன் லேசாக புன்னகைத்தான். நீ நேற்று அசோக் கிட்ட இருந்து என் சொத்தை காப்பாற்றின பார்த்தியா? அதுக்கு முன்னாடி இந்த 5 லட்சம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நான் நல்லா இருக்கேன்ற உண்மை உன் சித்திக்கோ இல்லை அசோக்கிற்கோ தெரியக்கூடாது. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரம் வந்துடு என்றான். பூமிகா அந்த செக்கை பெற்றுக்கொண்டு தன் தம்பியின் உயிர் பிழைக்கப் போகும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீருடன் மாளிகையை விட்டு புறப்பட்டாள். மதியம் மாளிகையின் அமைதியை குலைப்பது போல் ஒரு கார் வந்து நின்றது. காரில் இருந்து அசோக் இறங்கினான். அவனது முகம் நேற்றைய அவமானத்தால் இன்னும் கோபமாக இருந்தது. அவனுடன் ஒரு புதிய வக்கீலும் வந்திருந்தார். நேராக மித்ரனின் அறைக்குள் நுழைந்தான் அசோக். மித்ரன் வழக்கம் போல் தன் சக்கர நாற்காலியில் இருட்டு அறையில் முகத்தில் கருப்பு கண்ணாடியுடன் அமர்ந்திருந்தான். மித்ரன், நேற்று உன் புது பொண்டாட்டி ஏதோ தெரியாமல் காப்பியை கொட்டிட்டா. அதான் இன்னைக்கு வக்கீலோட புது பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். பிஸ்னஸில் பல கோடி ரூபாய் நஷ்டம் வரப்போகுது. நீ உடனே இதில் சைன் பண்ணணும் என்று அசோக் அவசரப்படுத்தினான். மித்ரன் தன் குரலை மாற்றி ஒரு பலவீனமானவனைப் போல, அசோக், பூமிகா இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வரல. அவள் வந்த உடனே படித்து பார்த்துட்டு சொல்கிறேனே என்றான். அவள் யாருடா உனக்கு சொல்ல? ஒரு பிச்சைக்காரி. அவளை பணம் கொடுத்து தானே உன் குடும்பம் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவளுக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும்? நீ முதல்ல சைன் பண்ண மித்ரன் என்று அசோக் பேனாவை அவன் கையில் திணித்தான். அப்போது அறை கதவு திறக்கப்பட்டது. பூமிகா உள்ளே வந்தாள். அவளது முகத்தில் தன் தம்பி பாதுகாப்பாக இருக்கிறான் என்ற தைரியம் இப்போது அசோக்கை எதிர்க்கும் துணிச்சலாக மாறியிருந்தது. நிறுத்துங்க என்று கம்பீரமாக குரல் கொடுத்தாள் பூமிகா. அசோக் எரிச்சலுடன் திரும்பினான். ஏய், நேற்று ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு விட்டேன். இன்னைக்கு எங்கள் பிஸ்னஸ் விஷயத்தில் தலையிட்ட அப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்று மிரட்டினான். பூமிகா நேராக வக்கீல் கையில் இருந்த பத்திரத்தை பறித்தாள். அதை வேக வேகமாக படித்து பார்த்தாள். மிஸ்டர் அசோக், இந்த வக்கீல் உங்கள் சொந்தக்காரர் தானே? இந்த ஆவணத்தில் மித்ரன் அவரோட எல்லா கம்பெனி ஷேர்ஸையும் உங்களுக்கு இலவசமாக தரதா எழுதியிருக்கு. இதுக்கு பேர் பவர் ஆஃப் அட்டர்னிட்டி இல்லை, ஏமாற்று வேலை என்று வக்கீல் முன்னாடியே கத்தினாள் பூமிகா. வக்கீல் பயந்து போய் அசோக்கை பார்த்தார். அசோக்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கையில் இருக்கிற பத்திரத்தை பறிப்பாய் என்று கூறி பூமிகாவை அடிக்க கையை ஓங்கினான். அறையில் ஒரு வினாடி மரண அமைதி நிலவியது. சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த மித்ரனின் கைகள் இருக்கையின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றின. அவனது நரம்புகள் புடைத்தன. பூமிகா மீது அசோக் கை வைப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் சக்கர நாற்காலியில் இருந்து எழ முயன்ற அந்த வினாடி பூமிகா பின்வாங்காமல் அசோக்கின் கையை தடுத்து நிறுத்தினாள். என் கணவர் முன்னாடி என்கிட்ட வாழை ஆட்டாதீங்க அசோக். அவர் வேணா அமைதியாக இருக்கலாம், ஆனால் அவரோட மனைவியா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா என்று தன் ஃபோனை எடுத்து காண்பித்தாள் பூமிகா. அசோக் வக்கீலை பார்த்து, வா போகலாம், இதை சிரிக்கிய அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று பற்களை கடித்தபடி பத்திரங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவசரமாக வெளியேறினான். அசோக் சென்றதும் பூமிகா மெதுவாக கதவை சாத்தினாள். அவளது உடல் பயத்தில் லேசாக நடுங்கியது. அசோக்கை அவ்வளவு தூரம் எதிர்த்து பேசியது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. மித்ரன் மெதுவாக தன் கருப்பு கண்ணாடியை கலற்றினான். அவன் சக்கர நாற்காலியில் இருந்து எழுந்து பூமிகாவின் அருகில் வந்தான். அவனது கண்கள் நன்றியிலும் வியப்பிலும் கலங்கியிருந்தன.
பூமிகா, நீ எனக்காக இவ்வளவு தூரம் அசோக்கை எதிர்த்து பேசுவேன்னு நான் நினைக்கல. அவன் உன் மேலே கை வைக்க வந்தப்போ என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருந்தது. இந்த நாடகத்தை முடிச்சிட்டு அவனை அங்கேயே அடிச்சு போடணும்னு தோணுச்சு. ஆனால் நீயே அவனை அடக்கிட்ட என்றான் மித்திரன் பெருமையாக. பூமிகா தலை குனிந்து, நீங்கள் என் தம்பியை காப்பாற்றியிருக்கீங்க மித்திரன். அவனுக்கு நல்லபடியாக அட்மிஷன் நடந்துச்சு. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒன்றுமே இல்லை. உங்கள் சொத்தையும் உங்களையும் காப்பாற்றுறது இனி என் கடமை என்றாள். மித்திரன் அவளது தோள்களை மென்மையாக பற்றினான். இனி நீ வெறும் பூமிகா இல்லை, இந்த மித்திரனோட நிஜமான பாதி. நம்ம எதிரிகள் அசோக் மட்டும் இல்லை பூமிகா. என் அப்பாவோட கார் விபத்துக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்கள நான் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் நாம் இந்த நாடகத்தை தொடரணும் என்றான். நான் உங்கள் கூடவே இருப்பேன் மித்திரன். உங்கள் நிழலாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று பூமிகா உறுதியளித்தாள். அந்த இருட்டு அறைக்குள் இரு துருவங்களாக இருந்த மித்திரனும் பூமிகாவும் இப்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு துரோகங்களை வெல்லும் ஒரு பலமிக்க ஜோடியாக மாறத் தொடங்கினர். அசோக் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட செய்தி அடுத்த சில மணி நேரங்களேயே பூமிகாவின் சித்தி பார்வதியின் காதுகளுக்கு சென்றது. அசோக் கோபத்தோடு பார்வதியை தொடர்பு கொண்டு, ஓ மருமக பெரிய அறிவாளி மாதிரி என் பிளானை எல்லாம் கெடுக்கிறா. அவள் அங்கே இருக்கிற வரைக்கும் மித்ரன்கிட்ட இருந்து நம்மால் ஒரு பைசா கூட வாங்க முடியாது என்று மூட்டியிருந்தான். அன்று மாலை பூமிகா சமையலறையில் மித்ரனுக்காக சூடாக மிளகு ரசமும் சாதமும் தயாரித்து கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக மாளிகையின் ஹாலில் ஒரு சத்தம் கேட்டது. பூமிகா பதற்றத்துடன் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே பார்வதி நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் குரோதத்தில் உறைந்திருந்தது. சித்தி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் தான் தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கட்டியாச்சுன்னு சொன்னேனே என்று பூமிகா மெல்லிய குரலில் கேட்டாள். பணம் கட்டியாச்சா? அதை நீ கட்டலடி, அந்த மித்திரனோட ஆட்கள் கட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய கமிஷன் பணம் எங்கே என்று கத்தினாள் பார்வதி.